Hi friends, welcome to Showing Moon. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு எவ்வளவு ஃபேப்ரிக் தேவைப்படும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். நிறைய பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப டவுட்டாவே இருக்கலாம். அதாவது ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட ப்ளவுஸ் பிட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. பட் அந்த பிட் அவங்களோட ப்ளவுஸ் சைஸ்க்கு கரெக்ட்டாவும் இருக்கும். சில சமயங்கள்ல பத்தாமையும் போய்டும். அப்படி பத்தாம இருக்கிற பட்சத்தில் நம்ம நிறைய ஜாயிண்ட் போட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு ப்ளவுஸ் நீட் லுக்காக இருக்காது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடியே கஸ்டமர் கிட்ட அவங்களோட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ துணி தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். இன்றைக்கி நான் 2 ஃபேப்ரிக் எடுத்து வச்சுருக்கேன். இது 80 சென்டிமீட்டர்ஸ், இது 100 சென்டிமீட்டர்ஸ், அதாவது 1 மீட்டர். நம்ம ப்ளவுஸ் எப்போயுமே மெஷர் பண்ணும்போது நம்ம இன்ச்சஸில் தான் மெஷர் பண்ணுவோம். இது இன்ச்சஸு, இது சென்டிமீட்டர்ஸு. பட் நம்ம ப்ளவுஸ் ஃபேப்ரிக் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இன்ச்சஸில் எடுக்கக்கூடாது. நம்ம சென்டிமீட்டர்ஸில் தான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும். இதுதான் சென்டிமீட்டர்ஸு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம பொதுவாக ப்ளவுஸ் பிட்டில் எடுக்கும்போது 80 cmலையும் அதுக்கப்புறம் 100 cm, அதாவது 1 மீட்டர்லையும் அப்படி தான் கிடைக்கும். மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே பிட்டில் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. பீஸில் யாருமே கிழிக்க மாட்டாங்க. இப்போ நானுமே பிட்டில் தான் எடுத்து வச்சுருக்கேன் 2 பீஸுமே. சப்போஸ் நீங்கள் இப்போ பீஸில் கிழிக்கிறீங்க அப்படின்னா அவங்க நம்ம கேட்குற எவ்வளோ மெஷர்மெண்ட் கேட்குறோமோ அது நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. அதாவது 17 இல்லை 80 இல்லை 90 இல்லை 100 இல்லை நம்ம எவ்வளோ கேட்குறோமோ அந்த அளவு நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. பீஸாக இருந்ததுன்னா நமக்கு அதில் கட் பண்ணி கொடுப்பாங்க. பட் பிட்டில் நமக்கு அந்த மாதிரி கிடைக்காது. நம்ம 80 இல்லைனா 1 மீட்டர் அப்படி தான் நம்ம வாங்க முடியும். ஸோ ஃபேப்ரிக் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட சைஸ் என்ன அப்படிங்கிறது தெரியணும். அதாவது நம்ம ப்ளவுஸோட சைஸ் 30 இருக்கலாம், இல்லை 32 இருக்கலாம், இல்லை 34 இருக்கலாம், இல்லை 36, 38, 40, 42 அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அதில் உங்களோட ப்ளவுஸ் சைஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. ப்ளவுஸோட சைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் உங்கள் ப்ளவுஸோட சைஸ் என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 34 அப்படிங்கிறது என்னோட ப்ளவுஸ் சைஸாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 34 சைஸுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த 34 சைஸ் அப்படியே திருப்பினீங்கன்னா நமக்கு 87 சென்டிமீட்டர்ஸ் கிடைக்குது. ஸோ அதை நீங்கள் 85 cm துணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா 90 cm ஃபேப்ரிக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம பிட்டில் வாங்கும்போது நமக்கு 85 cm 90 cmனு கிடைக்காது. நம்ம பீஸில் வாங்கினா தான் நம்ம வேணுங்கிற அளவு கட் பண்ணி தருவாங்க. ஸோ நம்ம 34 சைஸுக்கு நம்ம 80 cm பிட்டு எடுத்தாலே நமக்கு தாராளமாக இருக்கும். அடுத்து நம்ம நோட் பண்ண வேண்டியது ஸ்லீவோட லென்த். ஓகேங்களா? இப்போ நம்மளோட ஸ்லீவ் லென்த் அப்படிங்கிறது இந்த ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு இதில் 6 இன்ச்சஸ் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 6 இன்ச்சஸ் ஸ்லீவ் லென்த் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 80 cm ஃபேப்ரிக்கில் இந்த 34 சைஸ் ப்ளவுஸ் தாராளமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் துணி நீங்கள் பீஸில் கட் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் 90 cm வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 90 cm அப்படிங்கிறது நீங்கள் ஸ்லீவோட லென்த் 6 இன்ச்சஸ் மேக்ஸிமம் வர்ற வரைக்கும் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களோட ஸ்லீவோட லென்த் கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபேப்ரிக் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்லீவ் லென்த் உங்களுக்கு அதிகமாக வந்தது அப்படின்னா எவ்வளோ இன்ச்சஸ் அதிகமாக வருதோ அதை நீங்கள் ஆட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ப்ளவுஸ் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஸ்லீவ் லாங் ஸ்லீவ், அதாவது நமக்கு எல்போ ஸ்லீவு. ஸோ இதில் ஸ்லீவ் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்லீவ் லென்த் எனக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து டோட்டலாக எனக்கு ஒரு 10 இன்ச்சஸ் வருது. சரிங்களா? லாஸ்ட்டு அந்த ப்ளவுஸில் 6 வந்தது, இங்கே எனக்கு 10 இன்ச்சஸ் வருது. சரிங்களா? அப்போது இந்த 10ல் இருந்து நம்ம 6 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நமக்கு ஸ்லீவ் லென்த் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா 4 இன்ச்சஸ் நமக்கு அதிகமாக இருக்குது. இப்போது இந்த 4 இன்ச்சஸ் அப்படிங்கிறத நம்மளோட ப்ளவுஸ் சைஸ் இருக்கு இல்லையா? 34 எடுத்துருந்தோம் எக்ஸாம்பிளுக்கு. அந்த 34 கூட எக்ஸ்ட்ரா எவ்வளோ வருதோ அந்த அளவு நம்ம ஆட் பண்ணணும். அப்போது 34 கூட 4 ஆட் பண்ணால் 38 வருது. அதுக்கு நேராக பார்த்து எனக்கு 97 cm கிடைக்குது. ஸோ நம்ம 100 cm, அதாவது 1 மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்தால் தான் நான் இந்த லாங் ஸ்லீவ் வச்சு நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுபடி தான் நம்ம ப்ளவுஸோட சைஸ் கூட எவ்வளோ இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறோமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ 32 சைஸாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு 82 வேணும். ஸோ நான் 80 cm பிட்டை கூட எடுத்துக்கலாம். இதே நான் ஸ்லீவ் லென்த் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன், 6 இன்ச்சஸ்க்கு மேலே நான் வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அதிகமாக வைக்கிறீங்களோ அது கூட அந்த ப்ளவுஸ் சைஸ் கூட அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கணும்.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு 32 சைஸ் ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அதோட ஸ்லீவ் லென்த் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 11 இன்ச்சஸ் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த 11 இன்ச்சஸ்லேருந்து நார்மல் ஸ்லீவ் லென்த் 6 மைனஸ் பண்ணால் 5 கிடைக்குமா, அந்த 5 வந்து ப்ளவுஸ் சைஸ் கூட ஆட் பண்ணிக்கணும். அப்போ 32 கூட 5 ஆட் பண்ணால் 37 கிடைக்கும். அது அப்படியே பின்னாடி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா 94 cm. ஸோ நீங்கள் பிட்டில் எடுக்கும்போது நீங்கள் வந்து 1 மீட்டர் எடுத்தீங்க, 100 cm 1 மீட்டர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்லீவ் லென்த் 11 இன்ச்சஸ் வச்சு தைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ப்ளவுஸுக்கு வந்து எவ்வளோ ஃபேப்ரிக் தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைன் பண்ணணும். இதே போல் தான் 38 இன்ச்சஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்லீவ்க்கு வந்து உங்களுக்கு 96 அதாவது 1 மீட்டர் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அது கூட உங்களோட ஸ்லீவ் லென்த் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா அதிகப்படுத்துறீங்க, 6 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 1 மீட்டர் எடுத்தால் போதும். பட் ஸ்லீவ் லென்த் வந்து 6க்கும் மேலே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த இன்ச்சஸை வந்து நீங்கள் ப்ளவுஸோட சைஸ் கூட ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் 12 வைக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து 6 மைனஸ் பண்ண 6 கிடைக்குமா, அப்போ அந்த 38 கூட நீங்கள் வந்து 6 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 44 கிடைக்கும். ஸோ அந்த 44க்கு நேர பின்னாடி வந்து நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 112 cm கிடைக்கும். அப்போ நீங்கள் 110 cmல வந்து ஃபேப்ரிக் வாங்கிக்கணும், அப்படி இல்லைன்னா 120 cmல ஃபேப்ரிக் வாங்கிக்கணும். இதே போல் தான் எல்லா ப்ளவுஸ் சைஸுக்கும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட சைஸ் என்ன அப்படிங்கிறது தெரியணும், அதுக்கடுத்து ஸ்லீவோட லென்த் எவ்வளோ வைக்க போகிறீங்க அப்படிங்கிறது தெரியணும், அதுக்கடுத்து என்ன மாதிரியான ப்ளவுஸ் நீங்கள் தைக்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இந்த 3 விஷயம் தெரிஞ்சால் தான் நீங்கள் எவ்வளோ ஃபேப்ரிக் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நம்ம அதுக்காக நான் ஒரு 2 கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 80 cm இருக்கிற கிளாத்து. இதில் வந்து நம்ம கரை பக்கத்தில் தான் நம்ம வந்து எவ்வளோ ஃபேப்ரிக்கோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். இது வந்து பிசுறு பக்கம், இந்த பக்கம் வந்து நம்ம மெஷர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த கரை பக்கம் வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்த்தா தான் ப்ளவுஸோட ஃபேப்ரிக் வந்து எவ்வளோ இருக்குது, எத்தனை cm இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் அளந்து பார்க்கலாம். அளந்து பார்க்கும்போது நமக்கு இது வந்து 80 cm பிட்டு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இது 80 cm தான் இருக்கும். இப்போ வந்து நாங்கள் பாருங்கள் 31.5 இன்ச்சஸ் வருது. அதை அப்படியே திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது, 80 cm கிடைக்குது. ஸோ இந்த 80 cm வச்சு நீங்கள் 36 ப்ளவுஸ் வரைக்குமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் அதோட ஸ்லீவ் லென்த் வந்து 6க்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா. ஸ்லீவ் லென்த் எக்ஸ்ட்ரா போகும்போது எவ்வளோ இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா போகுதோ அந்த இன்ச்சஸ் வந்து நீங்கள் ப்ளவுஸோட சைஸ் கூட ஆட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ 32 சைஸ் ப்ளவுஸ் வரைக்கும் நம்ம அந்த 80 cmல வந்து தாராளமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த 80 cmல வந்து நம்ம 32 சைஸ் அப்படிங்கும்போது நம்ம ஸ்லீவ் லென்த்து ஒரு 1 இன்ச் 2 இன்ச் அதிகமாக கூட வச்சுக்கலாம். அதில் வந்து நம்ம 10 கரெக்டாக இருக்கும். அடுத்து இந்த ஃபேப்ரிக்கில் வந்து நான் எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் அளந்து காமிக்கிறேன். கரை பக்கத்தில் வச்சு தான் நம்ம அளக்கணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டலாக வந்து எனக்கு இங்கே 38 கிடைக்குது. சரிங்களா. 38 அப்படிங்கும்போது டேரெக்டாக திருப்பி பார்க்காம நம்ம 97 cm இருக்குது. அதாவது வந்து இது வந்து 1 மீட்டர் பிட்டு. ஓகேங்களா. ஸோ இது வந்து 38 சைஸ் இருக்கிறவங்க வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லீவ் லென்த்தும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸ்லீவ் லென்த்தை பொறுத்து தான் நமக்கு வந்து ப்ளவுஸோட ஃபேப்ரிக் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மாறும். ஓகேங்களா. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நோட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதைப்படி உங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் ப்ளவுஸ் வந்து அவங்களோட ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் மெஷர் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதன் மூலிமா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம ப்ளவுஸில் வந்து நிறைய ஜாயிண்ட் போடாமல் நான் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அப்படி ஸ்டிச் பண்ணுறது மூலிமா ப்ளவுஸ் வந்து நமக்கு பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து மொத்தம் 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து நீங்கள் என்ன மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து ப்ளவுஸோட சைஸ் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். அடுத்து ஸ்லீவோட லென்த் என்ன அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கணும். இந்த 3 விஷயம் இருந்துச்சுன்னா இதை வச்சு நீங்கள் ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.